வணக்கங்கள், வாழ்க வளமுடன். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்றைக்கி நம்ம ஜூன் மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். ஜூன் மாதம் அப்படின்னாலே எவ்ரி இயர் உங்களுக்கு தெரியும், ஜூன்னாலே ஒரு சிறப்பான மாதம், ஒரு சென்டர் ஆஃப் மந்த் வந்திருக்கும். அந்த இயரில் ஒரு பாதி கடந்த ஒரு விஷயம் நம்ம அடியெடுத்து வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். என்னடா இப்படின்னு திரும்பி பார்க்குறதுக்குள்ளே நம்ம ஒரு 6 மாதம் கடந்துட்டோமா, 5 மாதம் முடிஞ்சுதா, 6வது மாதம் வந்துட்டோமா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள் நம்ம அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு மாதம். ஸோ இந்த ஜூன் மாதம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குரு பெயர்ச்சி வரப்போகுது ஜூன் 2ஆம் தேதி. ரொம்ப ஒரு சிறப்பாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சி இதுன்னு சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ காலகட்டத்தில் எல்லா விதமான பிரச்சனைகள், எல்லா விதமான சங்கடங்கள், ஒரே தீர்வான முடிவு குரு பார்வையினால் அது சரியாகும் அப்படின்னு சொன்னால் அது எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம். பொதுவாக ஒரு சனி பயிற்சி அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் கலந்த ஒரு பிரச்சனை வரும். ஆஹா, சனி பகவான் நமக்கு என்னடா பண்ண போகிறாரு அப்படின்னு. ஆனால் குரு பயிற்சி வரும்போது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் குரு நம்மளை காப்பாற்றிடுவார் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை எல்லார் மனதிலையுமே இருக்கும். இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்தில் நம்ம மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் நம்ம பலன்களை பார்க்க போகிறோம். ஸோ யாருக்கெல்லாம் தொழில் அமைய போகுது, யாருக்கெல்லாம் கல்யாணம் அமைய போகுது, யாருக்கெல்லாம் லவ் சக்ஸஸ் ஆக போகுது, முக்கியமாக எல்லாருக்குமே ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக யாரெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். என்னடா அது ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் கேட்கும்போது நமக்கு கேட்கவே காதில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் சில விஷயங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ஒரு பயமாக இருக்கும். என்ன சொல்ல போகிறாங்க, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொரு ஜாதகம் ஒவ்வொரு விதிப்படி நடக்கும். அதே மாதிரி இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் பார்த்தாங்க அப்படின்னா கோச்சார ரீதி அடிப்படையில் தான் நம்ம பேச போகிறோம். அந்த கோச்சாரங்கள் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் அந்த குரு யார், ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கும் அந்த குரு எந்த இடத்துல இருக்குது, யாருக்குரியவர் எந்த இடத்துல இருந்து கோச்சாரங்கள் அடிப்படையில் நமக்கு பலனை கூறுகிறார் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சுய ஜாதகத்தை பார்க்க வேண்டும். இப்போ சொல்கிறது கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பொது பலன்கள். இது நிறைய பேருக்கு சூட்டபிள் ஆகும். அப்போ என்னென்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து நீங்கள் அதை சரி செய்து கொள்ளலாம். இன்னே ஒன்று சொல்கிறேங்க, எல்லா விஷயத்துக்கும் சிம்பிளான பரிகாரங்கள், வாழ்க்கை பரிகாரங்கள், அதாவது வாழ்வியல் ரீதியான பரிகாரங்கள் மூலியமாக எல்லாமே சரி பண்ணலாம். ஸோ இப்போ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் பார்க்கலாம். கும்பராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது? பொதுவாக இவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பெருசாக பாதிச்சிருக்கும். நினச்சி பார்க்கக்கூடிய வேலை கிடைக்காமல் இருந்திருக்கும் உங்களுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வேலையில் இருந்தீங்க அப்படின்னா ப்ரொமோஷனுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, அது கிடைக்காம இருந்திருக்கும். அடுத்ததாக இந்த ஃபுட் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு உலக ரீதியான ஒரு விஷயங்கள இந்த கேஸ் தட்டுப்பாடு, இந்த ப்ராப்ளம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஏன்னா உங்களோட லக்னத்திலே ராகு இருக்கார். அப்போ என்ன அப்படின்னா உங்களோட எண்ணங்கள் ரொம்ப தாட் ப்ராசஸ் எல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறது, நம்ம நினச்சக்கூடிய விஷயங்கள் நடக்காமல் போகுது. வேலையில் பார்த்திங்கன்னா சிறப்பான ஒரு வேலை அமையாமல் இருந்திருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேலைக்கு இந்த இடத்துல நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு நான் வேலை கொடுக்குறேன்னு சொன்னேன், நல்ல வேலையை விட்டுருப்பீங்க. அடுத்த வேலைக்கு உண்மையாலுமே அந்த யாரெல்லாம் தரேன்னு சொன்னீங்களோ அவங்களாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களவே ஏமாற்றிருப்பாங்க. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ராகு இருக்கக்கூடிய இடத்த என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த இடத்த பால் படுத்துவார். அப்போ என்ன அப்படின்னா லக்னத்தில் இருக்கார், அப்போ தலைவலி. அப்போது இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரங்க லக்னக்காரங்க இந்த இந்த டிசம்பர் 2 வரைக்கும் என்ன பண்ணணும், கொஞ்சம் மொட்டை அடிச்சுட்டே இருங்களேன், அது எல்லாமே சரியாயிடும். இதுதான் பரிகாரம். அப்போது இது ஒரு சிம்பிள். ஏன்னா அந்த இடத்துல ராகு இருந்து அந்த ஒரு உஷ்ணத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்போது அந்த மொட்டை அடிச்சிட்டிங்க, என்ன மொட்டை அடித்தா அது சரியாயிடுமா அப்படின்னா ஆமாம், என்ன தண்ணியை இழக்கக்கூடிய ஒரு தருணம் தான் அந்த மொட்டை அடிக்கிறது. ஸோ அதை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ குரு 6ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குரு யார் அப்படின்னா உங்களுக்கு 2க்குரியவர். அப்போ குடும்பத்துக்காக நீங்கள் ஏதாவது என்ன சொல்கிறது, ஒரு லோன் வாங்குறது, குடும்பத்துக்காக சில சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை இப்போ வரப்போகுது. இப்போ முதல்ல மகரத்துக்கு இது நடந்தது, இப்போ அடுத்தது கும்பத்துக்கு வருது.
இப்போ தான் மகரம் வந்து 7.5 நாட்டு சனியிலேருந்து அழகாக வந்து வெளியே வந்து இருந்தாலும் அந்த பிரச்சனை ஏன் தீர மாட்டேங்குதுன்னா இதுதான். ஒரு வழிகாட்டுதல் சொல்லக்கூடிய அந்த கிரகங்களே வழிகாட்ட முடியாமல் இருக்கும்போது எப்படி இருக்கும், அதுதான் நடக்கும். இப்போ வந்து அதை பிரச்சனை என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாத சனி போயிட்டுருக்கு, லாஸ்ட் ஆஃப் சனி. இன்னும் அந்த 2.5 வருஷத்தில் நீங்கள் கடந்தே வரணும். அப்போது 11ஆம் இடத்தையும் வந்து பார்க்குறாரு. லாபங்கள் இல்லாமல் உங்களுக்கு வந்து கஷ்டம், மாமனார் மூலிமா பிரச்சனை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூட பிறந்தவங்கனால பிரச்சனை, குடும்பத்துக்காக நீங்கள் லோன் வாங்குறது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தியாக போகுது குடும்பத்துக்கு. அரசியல் இருந்தீங்கன்னா அரசியல் ரீதியாக பிரச்சனை, இதெல்லாமே வந்து நடக்க போகுது. அப்போ 3ஆம் இடத்துல செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி. அப்போ வந்து என்ன அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் ஆட்சி ஆகிறார். அப்போ என்ன அப்படின்னா இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்லது நடக்க போகுது, சில நல்லதுகள், ஹெல்ப்பு. அப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வேலைக்கு நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க. சப்போஸ் யாராவது வேலை விடணும் இந்த காலகட்டத்தில், இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, எனக்கு இன்னொரு இடத்துல ஆஃபர் வருது, இந்த வேலையை விடலாம் அப்படின்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு போயிடாதீங்க. ஏன்னா இது சனி செய்யக்கூடிய ஒரு சூட்சமமான ஒரு விஷயம். ஒரு வேலையை நிற்க வச்சு அடுத்த வேலைக்கு அப்படியே டீல் போட்டுருவாங்க. இல்லை நான் சொல்கிறேன், திடீர்னு தரேன்னு சொல்கிறேங்க, இந்த வேலையை விட்டு வந்ததுக்கப்புறம் வெயிட் பண்ண அப்படிம்பாங்க. அப்படி இல்லாட்டி அங்கே போனால் நீங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு 50,000 சம்பளம் வாங்குறீங்கன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு சேலரி ஜாஸ்தின்னு சொல்லிட்டு இல்லை இன்னொரு 1 வருஷம் போட்டுன்னு சொல்லிட்டு இதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு வேலையை வாங்குவாங்க. ஏதாவது ஒரு வகையால் ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்துக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும். அப்போது வந்து ஆல்ரெடி வந்து சனி பகவானோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குருவும் இப்படி போய் 6ல் போய் உட்காந்துட்டாரு. அப்போ வந்து நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா கடன் வாங்கி பண்ணக்கூடியது, சிறு சிறு என்ன சொல்கிறது ஆக்சிடெண்ட், வழியில் போகும்போது பார்த்து போங்க. கும்ப லக்னத்தெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே தான் இருக்கணும். வழியில் பார்த்து போகிறது. அப்புறம் சம்மந்தமே இல்லாமல் எவனாவது ஒருத்தன் வந்து உங்ககிட்ட பிரச்சனை அடிதடியில் வந்து உட்காருவாப்பில். ஏன்னா 6ஆம் இடம் இயங்கும்போது மறைமுக எதிரிகள் அப்படின்னு சொல்லலாம். நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க, நல்லா பழகுவாங்க, திடீர்னு பார்த்தா அவங்களே பின்னாடி உங்களுக்கு வஞ்சகம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவன் எப்படி இந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆகலாம், இவங்க எப்படி இந்த வேலையில் வந்து இந்த அளவுக்கு வந்து சூப்பராக அவங்க வந்து அடுத்த லெவல் போகலாம், இல்லை நம்ம கூடவே இருந்து குழி பறிக்கலாம் அப்படின்னு கண்ணுக்கு தெரிந்த ஒரு ஃப்ரெண்டு கண்ணுக்கு தெரியாத எதிரி மாதிரி பிஹேவ் பண்ணுவார். நான் தான் சொல்லியிருக்கேன், எதிரி யார் என்ன பண்ணுறாங்க தெரிஞ்சாவது நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம லெவலில் போய்க்கலாம். ஆனால் தெரியாமல் வந்து கூடவே பழகி இப்படி வந்து ஒரு அவமானத்தை தேடி தராங்க அப்படின்னா அதுலேருந்து தப்பிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நல்லா பேசுவாங்க, நல்லா பழகுவாங்க, சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுவாங்க, நீ தான் என்னோடய உலகம்னு சொல்லுவாங்க, என்னோடய ஃப்ரெண்டுப்பா நீ அப்படிம்பாங்க. நீங்களும் நம்பி எல்லா விஷயத்தையும் சொல்லுவீங்க. அவங்க தான் உங்களுக்கு பெரிய செக் பாயிண்ட் வைக்க போகிறாங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் நண்பர்கள் சார்ந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு அந்த சந்தேகத்தினால் அந்த பிரச்சனை வந்துடும். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அமைதியாக இருங்க. எந்த ஒரு மாற்றமும் இப்போ உங்களுக்கு தேவையில்லை. ஒன்ஸ் வேலையை விட்டீங்க அப்படின்னா அடுத்த வேலைக்கு போகிறதுக்குள்ளே நீங்கள் ஒரு 2.5 வருஷம் வெயிட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அப்போ சம்பளம் கட் ஆகிடும். லோன்லாம் போட்டிங்கன்னா அப்போ லோன் ஆல்ரெடி நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க. ஏன்னா இவ்வளோ நாள் எல்லாம் தேடி வந்து அழகாக உங்களை ஸ்ட்ரெஸ்ஸில் உட்கார வச்சுருக்கோம், எங்கேயும் நகர முடியாது. அப்போ அந்த லோன் கட்டினா கையில் காசு இருக்குன்னு தான் நீங்கள் அடுத்த லெவல் போகிறீங்க. நீங்கள் அதுக்காகவே பாதிக்கப்படுவீங்க. தாய் தந்தையோட ஹெல்த் பாதிப்பு வந்து கண்டிப்பாக நடக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள வந்து ஃபுல் பாடி செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போங்க. பூர்வீக சொத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் இருப்பறியாக இருக்கும், அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து கிடைக்க போகுது. ஆனால் அதுக்காக வந்து நீங்கள் கோர்ட்டு கேஸுன்னு ஏதாவது ஒரு சிவில் கைண்ட் ஆஃப் கேசஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கரெக்டான அட்வொகேட் வச்சு முடிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் ஏறியே ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு பிளான் போடுறீங்க அப்படின்னா ஒரு 4-5 பேர்த்துக்கிட்ட நீங்கள் கேட்டுட்டு முடிவெடுக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கைடன்ஸ் தேவை. உங்களோட ஜாதகத்தை கண்டிப்பாக பார்க்கணும். யாரெல்லாம் பார்க்கணுன்னு நான் சொல்லிடுறேன். மகரம் ஓகே, இப்போ கொஞ்சம் சார்ட் அவுட் ஆகிட்டாங்க. அடுத்தது கும்பம், மீனம், மேஷம், அடுத்தது வந்து சிம்மம், தனுசு. இவங்களாம் 100% பாதிக்கப்படக்கூடிய ஒரு ராசிகள். இவங்க எல்லாருமே பார்த்தே ஆகணும். ஓகேங்களா? ஸோ என்ன தான் வந்து இருந்தாலுமே வந்து இந்த விஷயத்தில் நீங்கள் டாக்குமெண்டேஷன் ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு வரப்போகுது. ஸோ பேங்க்கில் வந்து தேவையில்லாமல் வந்து ஒரு லோன் வாங்குறது, எதாவது வந்து ப்ளச் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏதாவது கேட்டால் எதுவும் இல்லைன்னு சொல்லிவிடுங்க. ஏன்னா வீண் கமிட்மெண்ட்ஸ் வந்து பிரச்சனையை கொடுக்கும். ஸோ ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு வாசிகள் வந்து கும்பமும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஜூன் மாத பலன்கள் யாரெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னாலாம் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போது நல்லா இருக்கிறவங்களுக்கு ஓகேங்க. ஒரு ஜாதகத்தில் வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த தசா புக்தி வச்சு தான் வந்து அந்த பலன்கள் இருக்கும் அப்படின்னு. எதன் மூலியமாகலாம் தீர்வு காணலாம்
அப்படிங்கிற ஒரு பரிகார செக்ஷன் வந்து இப்போ நான் வந்து கொடுக்குறேன். ஜெம்ஸ்டோன்ஸ் போட்டிங்க அப்படின்னா இதோட அதிர்வலைகளை குறைக்கலாம். ஒன்று, நியூமராலஜி மூலியமாக உங்களுடைய நேம் சேஞ்ச் பண்ணணும், உங்களுக்கு ஃபேவரேட்டான அந்த நம்பர்ஸை வந்து சூஸ் பண்ணி கொடுக்கணும். 100% எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கிரகத்தை நம்ம கட்டுப்படுத்தலாம். 27 நட்சத்திரங்களும் நமக்கு கெட்டது பண்ணாது, எல்லா கிரகங்களும் நல்லது பண்ணாது, எல்லா கிரகங்களும் கெட்டது பண்ணாது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் யார் எப்படிங்கிறத பார்க்கணும். யாரெல்லாம் பிரச்சனை கொடுக்குறாங்களோ அவங்கள வந்து கட்டுப்படுத்தி, யாரெல்லாம் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்கள வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம். அதை வந்து வைப்ரேஷன்ஸ் தான் இது எல்லாமே. ஓகே, நம்ம ஒரு ஸ்டோன் போட்டால் நம்ம லைஃப் மாறுமானா மாறிட்டுருக்குங்க. நிறைய பேர்த்தோட வாழ்க்கையை மாறிட்டுருக்கு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நியூமராலஜி மூலியமாக நிறையா மாற்றங்கள். உங்களுக்குன்னு ஒரு எண்கள் இருக்குது, அந்த எண்களை வந்து நம்ம எப்போவுமே வந்து நம்மளோட இடது கையில் எடுத்து ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை ஆக்டிவேட் பண்ண நமக்கு வந்து பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அந்த சக்திகள், பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அந்த வைப்ரேஷன், நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய எண்ணங்கள். சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட் தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். போனால் ஆக்சிடெண்ட் ஆகிடுமா, நம்ம போனால் செத்துருவோமா, நமக்கு இப்படியா அப்படியா, அந்த தாட் எல்லாமே என்ன பண்ணும், கண்ட்ரோல் பண்ணும். அது நீங்கள் கிடையாது, உங்களுடைய கிரகங்கள் தான் அதை வந்து இது பண்ணுறது. யாராவது ஒருவர் வந்து தவறு செய்கிறாங்க அப்படின்னா அது அவங்க பண்ணல, அது வந்து அந்த இயக்கத்தின் கிரகத்தோட இயக்கம் தான். நான் தான் சொன்னேன் இல்லையா, சில கிரகங்கள் வேதகனாகவும் செயல்படும். அதை வந்து நம்ம வந்து பார்த்து அந்த வேதகனை டீஆக்டிவேட் பண்ணி நமக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கக்கூடிய கிரகங்களை ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்கள், கீழே இருக்கிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணுங்கள். ஸோ ஜெம்ஸ்டோன்ஸ் மூலியமாக தீர்வு, வாஸ்து மூலியமாக தீர்வு, நியூமராலஜி மூலியமாக தீர்வு, வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாக தீர்வு, எல்லாத்துக்குமே ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதே மாதிரி வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன், குரு வாழ்க, குருவே துணை. நம்ம ஜூன் மாத பலன்கள் பார்க்க போகிறோங்க. சரி, 2 மாதம் வருது. இதில் நம்மளுக்கு வந்து வைகாசியும் வருது, ஆணியும் வருது. சரி, புனிதமான மாதம். ஏன்னா வைகாசி நம்ம வந்து வைகாசி விசாகம் முருகரை கொண்டாடுவோம். இன்னொன்று ஆணி திருமஞ்சனம், நடராஜ பெருமாள் ஆனந்த தாண்டவம் சிதம்பரத்தில் ஆடினதும் இந்த ஆணி திருமஞ்சனம் நாளில் தான். ஸோ இது வந்து அப்பா அம்மா புள்ள 3 பேருக்கும் ஒரு செலிப்ரேஷனான மந்த், சூப்பரான மந்த், புனிதமான மந்த். இந்த மாதம் நமக்கு என்னென்ன நல்ல விஷயம் நடக்குது, நிறைய நல்ல கிரக சேர்க்கைகள் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து இப்போ மிதுனமில் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஆணி ஆரம்பித்த உடனே புதனும் சூரியனும் சேருவாங்க, புத்த ஆதித்ய யோகா அப்படின்வாங்க. அதே மாதிரி கடகத்தில் பார்த்திங்கன்னா குருவும் சுக்கிரனும் சேருவாங்க, குரு சுக்கிரன் யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் மகாலட்சுமி, குரு சுக்கிரன் தான் மகாலட்சுமி. ஸோ நம்ம ஜெம்ஸ்டோன்லாம் தருவோம் அதுக்காக. அதனால் இதில் வந்து நிறைய நல்ல கிரக சேர்க்கைகள் இருக்குது. அதனால் இந்த கிரக சேர்க்கைகள் வச்சு இப்போ குரு பயிற்சி வர ஜூன் மாதம், குரு பயிற்சி வர ஜூன் 2. இந்த குரு பயிற்சியே தனியாக வர நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ இன்டர்வியூ கொடுத்துருக்கோம். ஸோ இந்த குரு பயிற்சி, இந்த கிரக நகர்வுலாம் பார்க்கும்போது இந்த மாதம் நம்மளுக்கு எப்படி இருக்குது, மெயினாக ஓவராலாக எப்படி இருக்கும், மற்றபடி வேலை, தொழில், திருமணம், கடன், நம்மளுடைய உடல் ஹெல்த்து, வெல்த், சந்தோஷம், இது எல்லாம் மொத்தமாக பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றா பார்ப்போம் வாங்க. கும்ப லக்னம் ரொம்ப நல்லா இருக்குங்க. போன வருஷம் ஜாக்பாட் ராசி நம்மளும் ஒருத்தர். ஏன்னா குரு பகவான் நம்மளை பார்த்துட்டு இருந்தார். கும்பத்துக்கெலாம் அதுக்கு முன்னாடி இந்த 4 வருஷம் பார்க்கும்போது போன வருஷம் எவ்வளவோ தேவையில்லை, அப்படி தான் இருந்தது நிலமை. சரிங்களா? அந்த டைமில் நம்ம நிறைய பேர் சொன்னோம், இந்த ஜாப் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகும், பிஸ்னஸ் கொஞ்சம் வளரும், நிறைய விஷயங்கள் சொல்லி அதை ஃபாலோ பண்ணி நிறைய முன்னேறினவங்க நிறைய பேரை பார்த்தேன். கும்பம் ஜாதகம் வந்ததெல்லாம் பார்த்தேன். ஓரளவுக்கு கடந்த 4 வருஷம் பார்க்கும்போது போன வருஷம் ஓரளவுக்கு அவங்க வந்து ஸ்டெபிலைஸ் ஆனாங்க. இப்போ அடுத்த கட்டம், போன வருஷம் 1-1.5 வருஷம் ஒர்க் அவுட் போட்டிங்கல்ல, அந்த ஒர்க் அவுட்டுக்கான பலன் இப்போ வரும். இப்போ வந்து குரு பகவான் உங்கள் 12யும் 2ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. அப்போது தனஸ்தானம் ஸ்ட்ராங் ஆகும், கையில் காசு நிற்க ஆரம்பிக்கும். சரிங்களா? கையில் காசு நிற்க ஆரம்பிக்கும். அதேமாரி 12லேயும் குரு பகவான் இருக்கிறதுனால சுப செலவுகள் நிறைய வரும். எக்கச்சக்க நல்ல நியூஸ் வரும், சுப செலவுகள் வரும். மெயினாக எப்படி சுப செலவு வரும்னா, உங்களுக்கு வந்து இப்போ கும்பத்துடைய 7ஆம் வீடு யாருன்னா சிம்மம் வந்து இந்த வருஷ கடைசியிலலாம் கேது பகவான் மாறுவார். ஓகே, அதனால் உங்களுக்கு அந்த கல்யாணம்ன்ற விஷயம் வந்து லைட்டாக ஓப்பன் அப் ஆகும். அதனால் கல்யாண விஷயமாக நிறைய பேச்சுக்கள் வரும், அது சம்மந்தமாக நிறைய செலவுகள் வரும்.
பிஸ்னஸ் நல்லா கை தூக்கும். பிஸ்னஸ் கும்பத்துக்கு இந்த வருஷம் இந்த மாதம் ஸ்டார்டிங்லேருந்து பிஸ்னஸ் ஒரு ஒரு நல்ல வளர்ச்சி காணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் வரும்ல, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பணம் போடணும்ல, அதுக்கு செலவு வரும். இந்த மாதிரி உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் நிறைய இருக்குங்க. ஓகே, அதனால் வர காசு, ஏன்னா இப்போ உங்களுக்கு காசு 2ஆம் வீட்டில் குரு பகவான் மட்டும் இல்லை, ஜென்ம சனியை உட்காந்துருக்காரு. அப்போது கொஞ்சம் காசு விஷயத்தில் பத்திரமா இருக்கும். ஜென்ரலாகவே கும்பம் வந்து ஆண் ராசி, காற்று ராசி இருந்தாலும் பானை, இங்கிலீஷ் அஸ்ட்ராலஜிலாம் பார்த்திங்கன்னா பானையிலேருந்து தண்ணி வர மாதிரி, தண்ணி கொட்டுற மாதிரி இருப்பாங்க, சிம்பிள் இருக்கும். தண்ணியாக செலவு பண்ணுவாங்க காசு. கும்பம் வந்து பீப்புள்ஸ் லீடர்னுவாங்க. அதாவது கும்பம் வந்து கொஞ்சம் போய்ட்டு கும்பம் நீங்கள் லைட்டாக அரவணைச்சிங்கன்னா அவங்க அவங்களுக்காக என்ன வேணும்னு செய்வாங்க. காசெல்லாம் தண்ணியாக இறைப்பாங்க. அந்த வேலை இப்போ வேணாம். என்ன பண்ணுங்கன்னா, கொடுக்குற காசை எவ்வளோ கொடுக்குறோம், யாருக்கு கொடுக்குறோம், எது கொடுக்குறோன்றதை பார்த்து கரெக்டாக எழுதி வச்சுட்டு வந்தீங்கன்னா காசோட மணி கண்ட்ரோல் உங்கள் கையில் இருக்கும். மணி மேனேஜ்மெண்ட் பக்காவாக பண்ணிங்கன்னா காசு நிற்கும். கரெக்டான விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னா உங்களுக்கு செலவும் வரும், பிஸ்னஸ் வரும். உங்களுக்கு வந்து இப்போ வேலையில் நல்ல முன்னேற்றம் வருங்க. ஏன்னா கோவிட்டில் அடி வாங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. கோவிட் 2020 எண்டிங் அடி வாங்க ஆரம்பிச்சிருவாங்க கும்பம். இப்போ வரைக்குமே அடி வாங்கின்னு தான் இருந்திருப்பாங்க. நிறைய பேருக்கு வேலை போயிருக்கோம். நிறைய பேர் இப்போ தான், சில பேர் வேலை சேர்ந்துருப்பாங்க, சில பேர் வேலை சேராமல் இருப்பாங்க, சில பேர் ஃப்ரீலான்சிங்காக சின்ன வேலை செஞ்சிட்ருப்பாங்க. என்ன நிலமையில் இருந்தாலும் வேலை சர்வீஸ் சம்மந்தமாக உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு பெரிய நல்ல விஷயம் ஏதாவது நடக்கும். அதாவது வேலையை தக்க வச்சவங்களுக்கு ப்ரொமோஷனோ, இல்லை வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதோ, இல்லை இருக்கிறவங்களுக்கு ஒரு பெட்டரான வேலைக்கு நீங்கள் மூவ் ஆகிறதோ, இல்லை வேலையில் ஏதாவது ஒரு நல்ல பதவி உயர்வு, இல்லை டைட்டில் கிடைக்கிறது, இல்லை சேலரி ஹைக், ஏதோ ஒரு விதமாக வேலை உங்களுக்கு முன்னேற்றம் தரும். வேலையும் முன்னேற்றம் தரும், பிஸ்னஸும் முன்னேற்றம் தரும். சரிங்களா? இன்னொன்று, கடன் சம்மந்தமாக என்ன பிரச்சனைகள் வந்து அப்படியே குறையும். ஏன்னா கும்பம் நல்லா கடன் வாங்கியிருப்பாங்க இந்த 4-5 வருஷத்தில். அதுவும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம், வேலை செய்கிறவங்க அவங்க சேலரிக்கு ஏற்ற மாதிரி கடன் வாங்கியிருப்பாங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்களுடைய பிஎன்எல், அவங்க ரெவென்யூ எவ்வளோ அதுக்கேற்ற மாதிரி கடன் வாங்கியிருப்பாங்க. ஆனால் கடன் பயங்கரமாக வாங்கியிருப்பாங்க. அந்த கடனை அடைக்கிறதுக்கு சூப்பரான வருஷம் இந்த மாதம் தான் ஸ்டார்டிங் இருக்குது. நம்ம சொல்லுவோம்ல, இந்த சோடச கலை, நம்ம ஏற்கனவே நம்ம கிளைண்ட்ஸ் யாராவது நம்ம குரூப்பில் இருக்கவங்களாக இருந்தால் உங்களுக்கு தெரியும். நம்ம இந்த சோடச கலை, மைத்திரிய முகூர்த்தம், இந்த டைமிங் எல்லாம் கொடுப்போம். ஒன்று பஞ்சபக்ஷிலாம் கேட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தீங்க. அந்த டைமிங் என்னென்னா, தனியாக கடன் அடைக்கிறதுக்குன்னு காசு எடுத்து வச்சு அதெல்லாம் கடன் அடையும். ஒன்று. இன்னொன்று, உடல்நிலை சீராகுங்க. கும்பம் பார்க்க அழகாக இருப்பாங்க. பானை பெருசாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பெயிண்ட்லாம் அடித்தா இன்னும் அட்டகாசமாக இருக்கும். கும்பமும் அதே மாதிரி தான், பார்க்க அழகாக இருப்பாங்க, நல்ல நேர்மையாக இருப்பாங்க, நல்ல பேசுவாங்க. ஆனால் பானை மாதிரி ஒரு கல் எடுத்து ஓங்கி அடிச்சிங்கன்னா பானை உடஞ்சிரும். அந்த மாதிரி தான் அவங்க பாடியும். ரொம்ப ஸ்ட்ராங்கான பாடி கிடையாது கும்பம். பில்டிங் ஸ்ட்ராங், பில்டிங் பார்க்க நல்லாயிருக்கும், பேஸ்மெண்ட் லைட்டாக ஆடும். எல்லாருக்கும் இல்லை, பட் பெரும்பாலான மக்களுக்கு. அந்த உடல் உபாதைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு பக்காவான டைம் இது. சரிங்களா? இதில் வந்து நம்ம நிறைய இந்த இப்போ கல்யாணத்துக்கு எப்படி நம்ம கணவன் மனைவி பேர் இந்த பேரில் வரலான்னு சொல்கிறோமோ, அதுமாரி டாக்டர், லாயர் இதெல்லாம் கூட மேட்ச் ஆகுங்க. அந்த சில அதை நம்ம எந்த டாக்டருக்கும் ப்ரொமோஷன் பண்ணல, ஆனால் உங்கள் கட்டம் வச்சு இந்த மாதிரி டாக்டர் இந்த மாதிரி லொக்கேஷனில் போய் பார்த்தீங்கன்னா டக்குன்னு சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாமே இட்ஸ் அ காஸ்மிக் டான்ஸுன்னுவாங்க. எல்லாமே இறைவன் அருள். அதை நம்ம எப்படி டீகோடு பண்ணுறோமோ ஜாதகத்தை வச்சு அதை வச்சு நம்ம படைக்கிறது தான். ஸோ உடல் உபாதைகள் சரி பண்ணுறதுக்கு பக்காவான டைம், தாராளமாக பண்ணுங்கள். ஸோ இந்த வருஷம் வர அடுத்த ஒரு வருஷம் இந்த ஜூன்லேருந்து இன்னொன்று சிறப்பாக இந்த மாதம் எதுனா பணம் சம்பாதிக்கிறதுக்கு சூப்பரான மாதம். பணம் சம்பாதிக்கிறதுக்கு, சேர்த்து வைக்கிறதுக்கு, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, பிஸ்னஸை வளர்க்குறதுக்கு, வேலையில் வளர்கிறதுக்கெலாம் பக்காவான டைம். மற்றபடி உங்களுக்கு காதல், கல்யாணம், குழந்தை, மகப்பேறு இதுவும் நல்லா இருக்குது. ஆனால் ஒன்றும் வருகாலத்தில் இந்த வருஷம் எண்டுலனா அதுக்கு ஒன்றும் சிறப்பாக டைம் வரும். இப்போதைக்கு பணத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா அது உங்களுக்கு நல்லா கை கூடுற மாதிரி சூப்பராக அமைப்பு இருக்குது. சரி, தெய்வ வழிபாடு அப்படின்னா இதுவும் சனீஸ்வர பகவான்றதுனால மங்கள சனீஸ்வரர். கூகுளில் ஜேஷ்டா தேவின்னு போடுங்க. எங்கெல்லாம் ஜேஷ்டா தேவி கோயில் இருக்கும், ஜேஷ்டா தேவி அம்மா குளிகன் மாதிரி 2 குழந்தைங்களோடவே இருப்பாங்க.
அம்மா குழந்தைங்களோடவே இருப்பாங்க. அங்கே பக்கத்தில் இருக்க எல்லா சனீஸ்வர பகவானும் மங்கள சனீஸ்வரர். திருக்கொள்ளிக்காடு மட்டும் இல்லை, எல்லா ஜேஷ்டாதேவி கூட இருக்க எல்லா சனீஸ்வரர் பகவானும் மங்கள சனீஸ்வரர். ஏன்னா குடும்பத்தோடு இருக்கார். அவங்கள வழிபாடு பண்ணுங்கள். இல்லை அவர் வழிபட்ட கால பைரவரோ இல்லை சொர்ணாகிருஷ்ண பைரவரையோ வழிபாடு பண்ணுங்கள். ரங்கநாதர் ரங்கநாயகி, ஏன்னா உங்களுக்கு ஜென்மத்தில் ராகு பகவான் இருக்கார். ரங்கநாதர் ரங்கநாயகி வழிபாடு பண்ணுங்கள். இவங்களாம் சனிக்கிழமை குளிகை நேரம், காலையில் ஒரு 6:30 மணிக்கு குளிகை நேரம், அப்போ வழிபாடு பண்ணுறது நல்லது. தூபம் போட்டு வழிபாடு பண்ணுறது நல்லது. உங்கள் வீட்லேயே தூபம் போட்டு வழிபாடு பண்ணுறது நல்லது. கோவிலுக்கு சாம்பிராணிலாம் வாங்கி கொடுங்க, ரொம்ப நல்லது. நீங்கள் எசென்ஷியல் ஆயில் நம்ம ட்ரைனிங்லலாம் சொல்லித்தருவோம், எந்த பிரச்சனைக்கு எந்த எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணுறதுன்றதுலாம், அதெல்லாம் யூஸ் பண்ண பார்த்துக்கலாங்க. வாழ்க்கை சூப்பராக இருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு வந்து சூப்பராக அமையும். இந்த ராசிக்கு வந்து ஒரு கிளப் பண்ணி சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒன்று ஜூன் பலன், ஒன்று செகண்ட் வந்து குரு பயிற்சி. உங்களுக்கு ஜூன் 2 குரு பயிற்சி ஆரம்பிச்சது. ஸோ அதுவும் எல்லாமே கலந்தான் சொன்னால், குரு பயிற்சி தனியாக நம்ம இதே சேனலில் வீடியோ கொடுத்துருக்கோம், இன்டர்வியூ கொடுத்துருக்கோம், அதையும் பாருங்கள். சரி, இப்போ வந்து நம்ம சொல்கிறது தான், ஒரு ராசிகள் லக்னத்துக்கும் ஒரு 2 கோடி தமிழர்கள் இருக்காங்க. அதனால் எல்லாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கோம், நம்மளுடைய கை ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி ஒவ்வொருத்தர் ஹாரோஸ்கோப் மாறும், ஜாதகம் மாறும், அதுக்கேற்ற மாதிரி சில நகர்வுகள் நிறைய சேஞ்ச் ஆகும். பட் பொது பலன்கள் இதுதான். இதை தாண்டி உங்களுக்கு வந்து தீவிரமாக இல்லை சார், வீட்டில் ஒரு கல்யாணம் இருக்குது, வீட்டில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது, இல்லை வீட்டில் ஒரு கஷ்டம் இருக்குது, இதெல்லாம் நான் சரி பண்ணணும் அப்படின்னா நம்பர் இருக்குது, ஜாதகம் பார்க்கலாம். சில பேர் வந்து சார் ஜாதகம் நீங்கள் சொல்கிறது சிலது நடக்குது, சிலது நடக்கலை சார், என்ன சார் பண்ணுறதுனா, அப்போது வீட்டுக்கு வாஸ்து பார்க்கணும். சரி, நம்ம ஜாதகம் நல்லா இருந்து வாஸ்து சரியில்லைன்னா பிரச்சனை. ஸோ அதையும் நம்ம அது வேணுன்றவங்களும் அதுவும் பார்த்துக்கலாம். இதை தாண்டி நம்ம நிறைய ரெமடிஸ் தருவாங்க. கலர் தெரப்பி, அரோமா தெரப்பி, மெட்டல் தெரப்பி, மலர் மருந்துகள், இதெல்லாம் கொடுக்குறோம். அல்டிமேட்டாக இது எல்லாம் ஒரு டூல். அதாவது இப்போ நான் சென்னையிலேருந்து செங்கல்பட்டு போகிறேன், காரில் போகலாம், ட்ரெயினில் போகலாம், பைக்கில் போகலாம், சைக்கிளில் போகலாம், நடந்து போகலாம். அந்த மாதிரி இது ஜாதகம், வாஸ்து, மலர் மருந்து, ஃப்ளவர் ரெமெடிஸ், இதெல்லாம் ஒரு டூல். ஏதோ ஒரு டூல் நான் யூஸ் பண்ணி நான் நல்லா இருக்கணுன்றது தான் முக்கியம். அது வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள், என்ன பண்ண முடியுன்றதை பார்த்துட்டு நம்ம நல்லா இருக்கிற வழியை பார்ப்போம். இது ஒன்று. பொதுவாக இந்த மாதத்துக்கு நல்ல குரு அருள் வேணும்னா நீங்கள் வந்து சிவபெருமான் நடராஜர் அம்பாளை பிடிச்சிக்கோங்க, முருகர் வைகாசி விசாகம் முருகரை பிடிச்சிக்கோங்க. இந்த மாதம் சூப்பராக இருக்கும். இந்த குரு பயிற்சி வர்றதுனால எல்லாரும் குரு பயிற்சி நாள் அன்னைக்கு கோயில் போங்க, நவகிரகத்தில் இருக்க குரு வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப 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 நல்லது. தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். சில பேர், நிறைய பேருக்கு இப்போ சாய்பாபா கோயில் போகிறது பழக்கம், அங்கே தத்தாத்திரேயர் இருப்பார், அவரெல்லாம் வழிபாடு பண்ணுங்கள். இதெல்லாம் குரு ஆக்டிவேட் பண்ணுறது. மஞ்சள் மூக்கடலை வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிடுங்க, வியாழக்கிழமை சாப்பிடுங்க. குரு ஹோரையில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக வேலை செய்யும். மஞ்சள் ட்ரெஸ் யூஸ் பண்ணுங்கள். தங்க செயின் போடுங்க, போட முடிகிறவங்க போடுங்க. ஆனால் இடுப்புக்கு மேலே இருக்கணும். இடுப்புக்கு மேலே தான் ஆண் உடம்பு, குரு உடம்பு. ஸோ இடுப்புக்கு மேலே போடுங்க, இடுப்புக்கு கீழே போடக்கூடாது. சரிங்களா? இடுப்புக்கு மேலே தங்க நகை போடுங்க. இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குங்க. இதெல்லாம் கற்றுக்கணுமா, கால் பண்ணுங்கள், கற்றுக்கோங்க, யூஸ் பண்ணுங்கள். வாழ்க்கையில் எல்லாரும் நல்லா இருங்க. எல்லாரும் நல்லா இருக்க அந்த சிவபெருமான் நடராஜர் அம்பாளை வேண்டிட்டு, முருகர் வள்ளி தேவானை வேண்டிட்டு விடை பெறுவது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். நன்றி, வாழ்க வளத்துடன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கும்பராசிக்காரர்களுக்கு ஜூன் 2026 எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது நாம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில், துல்லியமான முறையில், எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கையில் போகாமல், உள்ளது உள்ளவாறு இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான அந்த சயின்டிஃபிக்கான அப்ரோச்சில் நம்மளுடைய கர்ம வினைகள் எப்படி இந்த ஜென்மத்தில், இந்த வாழ்க்கையில் நம்மளுடைய சாதகமற்ற வாழ்க்கை சம்பவங்களாக உருவெடுப்பதற்கு நம்மளுடைய ராசிக்கு இந்தந்த இடத்துல இந்தந்த கிரகம் இருக்கும் பொழுது எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத துல்லியமாக சயின்டிஃபிக்காக பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், கும்பராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம் எப்படி பிறக்குதுன்னா, குருவே 6ஆம் இடத்துல குரு பெயர்ச்சி பெற்று 6ஆம் இடத்துக்கு வரார். 6க்கு வந்து 12ஆம் இடம், 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அதே சமயத்தில் 10ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். ஸோ இது எந்த மாதிரி ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கும் வேலை, நிதித்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. கண்டிப்பாக நிறைய பேருக்கு தொழில் அமைகிறது, வேலை அமைகிற அமைப்புகளாக இருக்குது. வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு புதுசாக ஒரு வேலை கிடைக்கிறது,
வெளி நாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகிறது, வெளி மாநிலம் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளி மாநிலம் போகிறது. இதே மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய 10th 12th முடிச்சுட்டு நல்லா அடுத்த கோர்ஸ் படிக்கணும், ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணுங்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு காலேஜில் நல்ல ஒரு அட்மிஷன் கிடச்சி நல்லா வெளிநாடு போகிறவங்களுக்கு விசா கிடச்சி போகக்கூடிய அமைப்புகள்லாம் கண்டிப்பாக உண்டு. இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுற தொழில்காரங்களுக்கு நல்ல மாற்றத்தை நல்ல பிரேக் த்ரூ கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. பணம் வரவேண்டிய பணம் இல்லாமல் கொஞ்சம் பிரச்சனையாக போயிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இதே பாருங்க, ராசியில ராகுவும் 7ல் கேதுவும் சனி 2ஆம் இடத்திலும் இருந்து அந்த 2ஆம் இடத்துல இருக்கிற சனி பண தட்டுப்பாடை கொடுத்து வரவேண்டிய பணத்துக்காக நம்ம மெனக்கெடுதல், வர வேண்டியது 100 ரூபா இருந்ததுன்னா வர்றது ஒரு 50 ரூபா தான் சேருதுங்கிற மாதிரி போயிட்டு இருந்ததுக்கெல்லாம் அந்த குருவின் பார்வை நல்லாவே கேஷ் ஃப்ளோ விசேஷத்துக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறது. அதே மாதிரி மாணவர்கள் பாருங்க, அவங்களுக்கு வேணுங்கிற கோர்ஸ், வேணுங்கிற காலேஜ், வேணுங்கிற ஹையர் ஸ்டடீஸ்க்கு வேணுங்கிற நல்ல மாற்றங்கள் கிடைக்க போகுது. அதே மாதிரி இளம் வயதினர், அதாவது திருமணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடங்கிற குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால நல்லாவே திருமணம் ஆனதுக்கப்புறம் நம்ம பொண்ணை வெளி ஊருக்கு கட்டி கொடுத்துட்டோம், நல்லா போயிடுச்சு, 2 வருஷமா ட்ரை பண்ணது இப்போ கிடைச்சிருச்சு, இப்போ நல்லா அமைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் கண்டிப்பாக காட்டுது சில பேர்த்துக்கு. அதே மாதிரி கும்பராசிக்காரர்கள் ராகு இருக்கிறனால கொஞ்சம் மனசுல குழப்பங்கள் போயிட்டு இருக்கும். இந்த ஜூன் மாதம் பாருங்க, குருவின் பார்வை விலகிறதுனால திடீர்னு கொஞ்சம் குடும்பத்தில் ஒரு குழப்பங்கள், ஆர்குமெண்ட்ஸ் பண்ணுறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கொடுப்போம். பங்குதாரர் மேலே, நண்பர்களுக்குள்ள சில பிரச்சனைகள், சிறு சிறு கருத்து வேறுபாடுகள்லாம் வரலாம். அதனால கொஞ்சம் வேகத்தை காட்டிலும் கொஞ்சம் விவேகமாக இருக்க வேண்டும் என்று நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா ராசியில ராகுவும் 7ல் கேது இருக்கும் பொழுது குருவின் பார்வை விலகும் பொழுது அதே சமயத்தில் அடுத்தடுத்து வரக்கூடிய கிரகங்கள் பாருங்க, புதன், சுக்கிரன், சூரியன் எல்லாம் 4ஆம் இடம் 5ஆம் இடத்துல ஒரு நல்ல யோகமான ஒரு இடத்துல தான் இருக்கிறாங்க. ராசி அதிபதியும் 2ஆம் இடத்துல இருக்கிறாங்க, பிரச்சனை இல்லை. ஸோ இது என்னன்னா கொஞ்சம் அடுத்த கட்ட வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்காக சில லோன் வாங்குறது, சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, சில சுப விரயங்கள் பண்ணி அந்த பணத்தை தூக்கி இதில் போடுறது, இடம் மாறுவது அப்படிங்கிற மாதிரி நிறைய மாற்றங்கள் நிறைந்த 2026 ஜூன்லேருந்து வரக்கூடிய வாழ்க்கைக்கு அஸ்திவாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கும்பராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம் அமையுதுங்க. கொஞ்சம் நல்லாவே அந்த வேலை மாற்றம், இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, லோன் போகிறது, கொஞ்சம் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு உபாதைகள் கொஞ்சம் மேலே வர்றது, அதாவது இது வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் கொஞ்சம் திடீர்னு ஒன்று டயக்னோசிஸ் பண்ணுறது, ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் டயபெட்டிஸு, தைராய்டு, அதெல்லாம் மாதிரி கொஞ்சம் விஷயங்கள்லாம் அங்கே தலை தூக்குற விஷயங்கள் இருக்குது. ஸோ உங்களுடைய லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துக்கக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக தேவைப்படுது. அதே சமயத்தில் பண விஷயத்தில் தட்டுப்பாடு இல்லாமல், அது கடன் மூலமாக வர்றதா இருந்தாலும் சரி, அடுத்தவங்களை பணமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பணம் வர வேண்டிய பணமாக இருந்தாலும் சரி, சுபவிரயம் செய்து உங்களுக்கு ஒரு லாபமாக வர்றதா இருந்தாலும் சரி, ஷேர் மார்க்கெட் மூலமாக வர்றதா இருந்தாலும் சரி, எல்லாமே ஓரளவுக்கு நல்ல ஒரு பணப்புழக்கத்தையும் அது மூலமாக வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய அமைப்பும், மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வரக்கூடிய அமைப்புகளும், எக்ஸ்பேன்ஷன் ஆகக்கூடிய அமைப்புகளும், நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் போய் அடுத்த கட்ட வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக நம்மளுடைய வாழ்க்கை முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தருணமாக, அந்த தருணத்தின் ஆரம்ப மாதமாக ஜூன் 2026 அமைகிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது உண்மையிலே இது மாதிரி ஒரு டைம் வரும்போது தான் நம்ம ரிஸ்க் எடுத்து அடுத்த லெவலுக்கு போவோம் இல்லையா, இல்லைன்னா வாழ்க்கையே ஒரு ஸ்டாக்னண்ட்டாக போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதத்தை நல்லாவே கும்பராசிக்காரங்க உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும். இது ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வச்சு வரக்கூடிய அந்த ஜாதகத்தை போட்டு திருக்கணித பஞ்சாங்கத்தில் போட்டு உங்களுக்கு என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னத்துக்கு ஏற்ற தசாபுக்திகள் போய் கொண்டு இருக்கிறதா, நீங்கள் கும்பராசியில் சதய நட்சத்திரத்தில் பிறந்தீங்களா, அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தீங்களா, பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தீங்களாங்கிறதெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை நாம் எடுத்து அந்த அந்த பலன்களை நாம் எடுத்து இந்த கோச்சார அமைப்போட நம்ம சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது இன்னுமே அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி, அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி, 3 மாதம் 6 மாதம் எப்படிங்கிறதெல்லாம் நம்ம துல்லியமாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம பார்த்து எந்த விஷயத்தையும் மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயம் போகாமல், ஒரு இடத்துலையும் ஒரு கிரகம் இருந்தால் எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்கும், எது மாதிரி முடிவுகளை எடுத்தால் நமக்கு கரெக்டாக வரும்,
எது மாதிரி பிராப்தங்கள் நமக்கு இல்லை, எந்த சாய்ஸ் நமக்கு ஃபேவராக இருக்குது, அது எந்த காலகட்டத்தில் இருக்குது, எந்த நேரத்தில், இந்த வருஷ கடைசியில் நடக்குமா, அடுத்த வருஷம் நடக்குமா, எப்படி இருக்கணும், காத்திருந்து செயல்படணுமா அல்லது உடனே அது செய்யலாமா அப்படிங்கிற விஷயங்கள், வேலை மாற்றம், தொழில் முனைப்பு, கடன் அடைத்தல், ப்ராப்பர்ட்டி வாங்குறது, கல்யாண விஷயங்கள், சுப விஷயங்கள், குழந்தைகள் பெறும் விஷயங்கள், தாயார் பெற்றோர்களோட உடல்நலம் இது மாதிரி எல்லா விஷயங்களும் நம்ம வந்து கண்டிப்பாக இந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் உங்களோட ஜாதகத்தை பொறுத்து இந்த நம்ம பேசின இந்த கோச்சார முறையும் சேர்த்து வைத்து நம்ம ஒருங்கிணைத்தா பார்க்கும் பொழுது இன்னுமே வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது, நமக்கு எது மாதிரி துறை நமக்கு நல்லா இருக்கும், நமக்கு எது மாதிரி கேள்விகள் மனசில் இருக்குது, அந்த கேள்விக்கு என்ன விடை வந்து ஜாதகத்தில் காட்டுது, எது மாதிரி அமைப்புகள் நமக்கு நல்லதாக இருக்கும், எந்த நேரத்தில் வந்து நமக்கு வந்து அது மாதிரி செயல் திட்டங்கள் செய்யணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்தருத்தவங்களுக்கும் ஒரு கிரகம் நல்லதாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு கிரகம் யோகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கிரகம் யோகமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஒரு லக்னத்துக்கும் ஒரு கிரகம் ராஜயோகாதிபதியாக வருகிறார், இன்னொரு கிரகம் வரக்கூடாத கிரகமாக வரக்கூடாத தசையாக வருகிறார், ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா நியூட்ரலாக வரார். ஸோ உங்களுக்கு இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய தசாபுக்திகள் எப்படி, எந்த நேரத்தில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறையா பண்ணலாம், எந்த நேரத்தில் ரிஸ்க் எடுக்கலாம், எந்த நேரத்தில் நம்ம டக்குன்னு நம்ம வந்து அதை குறைச்சிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய கர்மா சார்ட்டில் வரக்கூடிய அமைப்புகளை பார்த்து செயல்படும் பொழுது அதிக சேதாரங்கள் இல்லாமல், அதிக விரயங்கள் இல்லாமல், தேவையற்ற பொருள் விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்களை தவிர்த்து நமக்கு என்ன பிராப்தம் இருக்குதோ அந்த பிராப்தத்தை எந்த விதத்திலும் டிலே இல்லாமல், கன்ஃபியூஷன் இல்லாமல் அதை பெற்று போடும் பொழுது நம்மளுடைய முன்னேற்றங்கள் தடை இல்லாமல் வரக்கூடிய அமைப்புகளும் எந்த விதத்திலையும் நம்ம எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.